ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், முழு விவரங்களை விவரிங்க. வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலானது இன்றைக்கு இறுதி நாளாக வேட்புமனு தாக்கல் பணிகளானது காலை 11 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வேட்புமனு நிறைவு நாளாக இன்று மதியம் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறவிருப்பதால் இதற்காக இன்றைய தினம் பார்த்தோம்னால் தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய அரசியல் கட்சியான நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றன. காலை தினம் 11 மணி நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் தொடர்ச்சியாக தற்போது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சந்திரகுமார், திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கூடிய ராஜ்யசபா எம்பி அந்தியூர் செல்வராஜ் மற்றும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ EVK சிலங்கோவன் அவரது இளைய மகன் சஞ்சய் சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகியுடன் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக முன்னதாக வேட்புமனுக்களை சரிபார்த்தல் நிகழ்வில் அமர்ந்திருக்கிறார். ஏனென்று பார்த்தோம்னா முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சுயேட்சையாக போட்டியிடக்கூடியவர்கள் 5க்கும் மேற்பட்டவர் காத்திருக்கின்றனர். இதனால் 6வது நபராக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இன்றைய தினம் இதுவரை பார்த்தோம்னால் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 3 சுயேட்சை வேட்பாளர்கள் என இதுவரை 4 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதனால் கடந்த 2 தினங்களாக வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தால் 9 பேர் 10 வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதன் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களோட எண்ணிக்கை 13ஆகவும் வேட்புமனு தாக்கலோட எண்ணிக்கை 14ஆகவும் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.